முதல் யுகம் வந்து சத்திய யுகம்னு சொல்லுவாங்க. சரி. கிருத யுகம்னு சொல்லுவாங்க. சரி. அப்போ வந்து எல்லாருமே நல்ல தெய்வீகமா இருக்கும், 90% நல்லவங்களா இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு யுகம் வந்தது, அதுக்கு திரேதா யுகம்னு பேரு. அதுலதான் ராமருடைய அவதாரம் நடக்கு. சரி. மூன்றாவது ஒரு யுகம் வந்தது, அதுக்கு வந்து துவாபர யுகம்னு பேரு. அதுலதான் கிருஷ்ணருடைய அவதாரம் நடக்கு. நான்காவது யுகத்துக்கு கலியுகம்னு பேரு. அதுலதான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். இப்போ நடக்கு கலியுகம். இந்த கலியுகம் வந்து படு மோசமாகத்தான் இருக்கும். இது அப்படித்தான் புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சிருக்கு. அதனால இப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம தேளுன்னா அது கொட்டதான் செய்யும். எழுதி வச்சபடி நடக்கு. எழுதி வச்சபடி நடக்குது இல்ல, அப்படிலாம் நடந்ததுனால எழுதி வச்சிருக்காங்க. கலியுகம் நடக்கிறது. கலியுகம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. கலியுகத்தினுடைய தர்மம் இப்படித்தான் இருக்கும்ங்கிறது சாஸ்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரத்துல எழுதுனதுனால கலியுகத்துல இப்படி தர்மம் நடக்கல. கலியுகங்கிறது இப்படித்தான் இருக்கும், அதனால சாஸ்திரத்தை எழுதியிருக்கிறாங்க. நடைமுறையில இருக்குது கலியுகம், அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர சாஸ்திரத்துல எழுதுனதுனால இங்க நடக்குதுங்கிறது கிடையாது. ஒரு டிஃபிகல்ட்டி. அதாவது அவங்க இப்ப வந்து அதாவது ஐயா, கலியுகங்கிறது எத்தனையோ முறை திருப்பி திருப்பி வந்து போகும். இப்ப ஜூன் மாசங்கிறது உங்க ஆயுசுல எத்தனையோ முறை பார்த்துட்டீங்க. அதே மாதிரி யுகங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த 4 அதுதான் தெய்வீகமான சிந்தனையை அங்கதான் ஆரம்பிக்குது. கலியுகங்கிறது 4,32,000 வருஷம். கலியுகத்தை மாதிரி 2 மடங்கு அந்த மூன்றாவது இருக்கக்கூடிய துவாபர யுகம். அதை விட கலியுகத்தை மாதிரி 3 மடங்கு ரெண்டாவது இருக்கக்கூடிய திரேதா யுகம். கலியுகத்தை கூட 4 மடங்கு முதல்ல இருக்கிற சத்தியயுகம். இது எல்லாம் கூட்டுனா கலியுகமான 4,32,000 வருஷத்தோட ஒரு 0 போட்டா எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்து 4ஐயும் சேர்த்தா இதுக்கு ஒரு சதுரயுகம்னு பேரு. இந்த ஒரு சதுரயுகம் மாதிரி 100 சதுரயுகம் பிரம்மனுக்கு ஆயுள். இதெல்லாம் கணக்கு சாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி நம்மளுடைய நிலையை பார்க்கறப்ப ஒரு எறும்போட ஆயுசு மாதிரி நம்மளுடைய ஆயுசு வந்து ரொம்ப சொற்ப ஆயுசு. இந்த சூழ்நிலையில நம்ம மீசையை முறுக்கிக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு அழிஞ்சு போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அன்பு கிடையாது, ஒரு கனிவு கிடையாது, மரியாதை கிடையாது. யுகத்தோட தர்மம் ஐயா, குளிர் யுகம்னா குளிர்தான் அடிக்கும், வெயில் காலம்னா சூடுதான் இருக்கும். அது காலத்தினுடைய கோலம். அப்ப கலியுகத்துல பிறந்ததுக்கு நீங்க செஞ்ச பாவம். ஏன் ராமர் பிறக்கும்போது நம்ம பிறந்த சந்தோஷமா நல்லவங்களா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இன்னொரு டவுட், பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? யாருமே கரெக்டான டெஃபினிஷன் சொல்ல மாட்டாங்க. ஒருவனுக்கு எது துன்பத்தை தருகிறதோ அது பாவம். ஒருவனுக்கு எது இன்பத்தையும் ஆனந்தத்தை தருகிறதோ அது புண்ணிய காரியம். ஒரு ஆளுக்கு மட்டுமில்ல, இன்னொருத்தருக்கு கூட அது வரக்கூடாது. கஷ்டங்கள் யாருக்குமே வரக்கூடாது. இப்ப உண்மை எது பொய் எதுன்னு கேட்கறதுல வள்ளுவர் என்ன சொல்றாரு, யாருக்கு கஷ்டமே வராததை நீ சொல்றியோ அதுக்கு பேர் தான் உண்மை. நடந்ததை அப்படியே சொன்னா அது உண்மை கிடையாது. யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் தீமையே இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் உண்மை. நீங்க ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறது உண்மைன்னு பேர் கிடையாது. அப்படி பார்த்ததை அப்படி சொன்னா அதுக்கு உண்மைன்னு பேர் கிடையாது. எவனுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. இங்கேருந்து ஒரு பெண்ணு ஓடி வரா, நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். அங்கேருந்து அழுதுகிட்டு வரா, என்னம்மான்னு கேட்குறேன். என்னோட வீட்டுக்காரர் தண்ணி போட்டு குடிச்சுக்கிட்டு ஒரு சண்டை போட்டு என்னை அடிக்க வரா சாமி, நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன்னு இந்த ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டா. 2 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்காரன் வர்றான். அப்போ நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பாதுகாக்கிறதா, உண்மையை சொல்றதா? எது உண்மை? எது உண்மை? யாருக்கும் தீமை இல்லாத பேச்சு பேசணும், அதுதான் உண்மை. அப்ப என்ன சொல்றது? சொல்லுங்க. பொண்ணு வரலன்னு சொல்லுவேன், இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லல. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நம்மளா இருக்கிறது இல்ல, திருக்குறள்ல சொன்ன மாதிரி சாஸ்திரங்களை சொன்ன மாதிரி வாழ்றதுதான் நம்மளுடைய வேலையே.